வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யாரை அவர் பார்க்குறார், அவர் யாரை பார்க்குறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்குறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்கள் லக்னம் என்ன, இப்போ என்ன திசை, இப்போ என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்கை தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க்கை தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்கை தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். கன்னிராசிக்கார நேயர்களை, கண்டச்சனி, கண்டம்னா தொண்டை, அஷ்டம சனிங்கிறது தலையில் இருக்கிற சனி, தொண்டை இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இல்லை, 2.5 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்போ இந்த கண்டச்சனி அஷ்டமச்சனி ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சார் பயமுறுத்துறீங்க, நீங்கள் பயப்படுறாளா? பொறுமை அதிகம், நிதானம் அதிகம், பேச்சு சாமர்த்தியம் அதிகம், யாருக்கிட்ட எங்கே இறங்கணும் எங்கே ஏறணும் எல்லாம் யோசிக்கிற ஆள் நீங்கள். அப்புறம் என்ன, பிரமாதமான ஆளுங்க. ஆனால் சனி உதவியா இல்லை. 7ஆம் இடத்து சனி, வயசுக்கு வந்த ஆணோ பெண்ணோ, கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி, வம்பு வழக்கு, சிக்கல், சலனம், சபலம், சஞ்சலம், ஜாக்கிரதை. குடும்பத்தில் தேவையற்ற வம்பு வழக்கு கணவன் மனைவிக்கிடையே. சார் கல்யாணமே ஆகலை சார் எங்களுக்கு, அப்போ காதல்ல வம்பு வழக்கு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார், பிடிக்கிற மாதிரி வரும் அல்லது வெறுக்கிற மாதிரி வரும். வீண் சந்தேகம், சண்டை, சச்சரவு, தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், கலைத்துறையில், அரசியலில், குடும்பத்தில் வம்பு வழக்கு, எல்லாம் வருமானத்தில் சிக்கல், உடல்நலத்தில் பாதிப்பு, இப்படி ஏகப்பட்ட வம்பு வழக்குகளை தருவதற்கு கன்னி ராசிக்காரருக்கு சனி காத்திருக்கிறார். எனவே 50ற்கு உங்களுக்கு 25 மதிப்பெண்களைத்தான் இந்த கண்டச்சனி வழங்குகிறது. பிறந்த ஜாதகப்படி மீதி மார்க் கேட்டுக்கோங்க. ஆனால் நல்ல வேளையா உங்கள் குணம், அனுசரித்து போகிற குணம், சகிப்புத்தன்மை, பொறுமை, இது 1. 2, உங்கள் ராசியில் இருக்கிற சித்திரை, அதனுடைய தலைவர் செவ்வாய், சனிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உத்தரம் சூரியன், ஃப்ரெண்டு கிடையாது. அவிட்டம் செவ்வாய், சித்திரை செவ்வாய், மிருகசீரிடம் செவ்வாய், அதனால செவ்வாய் சித்திரைக்கு தலைவர். அஸ்தத்துக்கு தலைவர் சந்திரன், அவரும் சனிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. 3 பேருமே சனிக்கு ஃப்ரெண்டு இல்லைங்கிறதுனால அது ஒரு சிக்கல் இருக்கு. எனவே பிரார்த்தனை முக்கியம், எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை. 4 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி நாங்கள் அப்படிதான் சார் பண்ணுவோம், ஆனால் சனி உதவியா இல்லைன்னா நாமளே பண்ணிடலான்னு தோணும். அதுதான் புத்தியை கெடுப்பார், அறிவை கெடுப்பார், யோசனையை கெடுப்பார், பேச்சை மாற்றுவார், திமிரை உண்டாக்குவார், கெத்தை காட்ட வைப்பார். அதுதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸு எதிரியாவாங்க. இப்படி பல வகையான சிக்கல்களை சனி தருவதற்கு காத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் யாராவது ரிஷபமாவோ அல்லது துலாமாவோ அல்லது மகரமாவோ இருந்தால் இந்த தொல்லை ரொம்ப குறையும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சனி ஹெல்ப் பண்ணுறார், ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அதனால் அனுசரித்து நிதானமாக யோசித்து வாழ்க்கையை இந்த 2.5 வருஷம் வாழணும். அப்புறம் 2.5 வருஷம் அஷ்டம சனி வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் வர்றப்ப அப்படின்னு சொல்கிறீங்க, புரியுது எனக்கு. ஆனால் பிரார்த்தனை முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்துறணும். ராத்திரி 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பால் பழம் மட்டும்.
ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் சேர்த்தலை அப்படின்னா நீங்களே தீபம் ஏற்றிடுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறதும் அல்லது அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை செய்யணும், நியாய தர்மப்படி நடந்துக்கணும், அறத்தின் பார்ப்பட்டு சத்தியத்தின் பார்ப்பட்டு நடந்துக்கணும். குற்றத்துக்கும் குற்றம் பண்ணுறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும் நமக்கு நாமே சபக்கட்டு கட்டிக்கிட்டா இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்கன்னா அதற்கேற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அந்த தண்டனை காலம்தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ 7.5 சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருநள்ளாறு கோயில் அல்லது மன்னார்குடி தாண்டி இருக்கிற திருக்கொள்ளிக்காடு கோயில் அல்லது சனி சிங்கனாப்பூர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பாடல் பெற்ற தலம், பெரும் வலுவுள்ள பெரும் சக்தியுள்ள சிவன் கோயில் அல்லது திவ்ய தேசம், பெரும் சக்தியுள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது நல்லது. திவ்ய தேசம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எளிமையா, அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனவே சனிக்கிழமைகள்ல இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை தவறாமல் காகத்திற்கு நெய் எள்ளு பருப்பு கலந்த சோறு தரணும், ஏழைகளுக்கும் கொடுக்கணும், சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. அமாவாசை தவறாமல், தமிழ் மாச பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சிக்கலான காலகட்டத்தை பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிடலாம். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. யமுனா நதியில குளிக்கிறது வாய்ப்பு கிடைச்சு சிக்கல் இல்லைன்னா குளிச்சிடறோன்னு சொல்லாதீங்க. யமுனா நதி எங்க சார் போறது, மதுராவுக்கு போகணும், கண்ணன் பிறந்த இடம் மதுரா, அங்கதான் யமுனா நதியில குளிக்கிறது எளிது, அங்க போயிட்டு வர்றது நல்லது. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது மதுராவுக்கு போயிட்டு வந்துருங்க, யமுனா நதியில குளிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. நேயர்களே, சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லியிருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லியிருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லியிருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல் நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.